சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை தான் சார் அறுவடை பண்ணுவீங்க. சார் உங்களுக்கு சட்டம் தெரியும், சட்டப்படி நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நாங்களும் அதுபடியே பண்ணிக்கிறோம். அட்வைஸ் இல்லை சார், எச்சரிக்கை. ஓ, மச்சான மாப்பிள்ளைய சேர்ந்து எனக்கே வார்னிங் கொடுக்குறீங்களா? சின்னராசு, நமக்குள்ள இருக்கிறது தீராத பகை. நீங்க ரெண்டு பேரும் என் மனசுல உண்டாக்குன காயம். தப்பு எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு நான் தப்பு பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. சார் நான் தப்பே பண்ணலன்னு சொன்னா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டேனே சார். ஏய், மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிடுமா? நான் பட்ட பெரிய கஷ்டத்துக்கு நீ சொல்ற சின்ன மன்னிப்புங்கிற வார்த்தை மறந்தாயிடுமா? ஆகாது. உங்க ரெண்டு பேருக்கும் பதில் அடிய நானும் பெருசா ஏதாச்சும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறேன். அது வரைக்கும் இந்த ஆட்டத்தை நீங்க ஆடிதான் ஆகணும். நான் என்ன ஆட்டம் ஆடுறேனோ அதுக்கு எதிர்த்து நீங்க விளையாடிதான் ஆகணும். என்ன விளையாட போறேங்கிறது முடிவு பண்றதும் நான் தான். அந்த விளையாட்டுக்கு என்ன ரூல்ஸ் முடிவு பண்றதும் நான் தான். இது உங்க தலையெழுத்து. இதுக்கு கட்டுப்பட்டு இருந்தா உங்களுக்கு நல்லது. தேவையில்லாம பேசி என் வெறுப்பை தூண்டாதீங்க. யார் மேல கை வைக்கிறீங்க? என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நானும் பொறுமையாக என்ன ரொம்ப நாள் ஆடுறீங்க. என்ன சார் தப்பு பண்ணுனாங்க? அப்படியே தப்பு பண்ணாலும் விசாரிங்க, இல்ல கேஸ் போடுங்க, நாங்க கோர்ட்ல பாத்துக்கிறோம். கைய வைக்கிறீங்க? நாங்க தீவிரவாதிகளா? சுற்றுவான்றீங்க? இந்த பூச்சாண்டி கட்டுற வேலை இங்க வச்சுக்காதீங்க. எவன்டா அவனுக்கு பூச்சாண்டி கட்டுறா? யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? போட்டு தள்ளி போயிட்டே இருப்பேன். சார் 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 சொன்னா கேளுங்க சார். சார் சொன்னா கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார், வாங்க சார், ஒரு நிமிஷம் வாங்க சார். சார் எலெக்ஷன் டைம் சார், இப்ப சூழ்நிலை சரியில்லை. இப்போ நீங்க கோவப்பட்டு என்ன பண்ணாலும் பிரச்சனை உங்க மேலதான் சார் வந்து முடியும். சொல்றதை கொஞ்சம் கேளுங்க சார். சார் இப்போ என்ன சார், அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்க, லாக்அப்ல வைங்க சார், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். கான்ஸ்டபிள் லாக்அப் எடுத்துட்டு போங்க. சரிங்க சார், வாங்க சார், வாங்க. புலிக்குட்டி, புலிக்குட்டி என்ன? புலிக்குட்டி என்ன? அப்பா, புலிக்குட்டி என்ன? புலிக்குட்டி, பொண்ணு, மாமா, அத்தை. அண்ணே, எனக்கு ஒண்ணு இல்லைண்ணே, நீங்க அழாதீங்க. அத்தா, எனக்கு ஆனதை பத்தி நினைச்ச அழுகல தாயி. உனக்கு ஏதாவது ஆயிருக்கும்னு நினைச்சு தான் தாயி அழுகிறேன். அத்தா, மாமாவுக்கு எதுவும் ஆகல, உங்களுக்கு யாருக்கும் எதுவும் ஆகல, எல்லாரும் நல்லா இருக்கீங்கள. இது போதுத்தான் எனக்கு. நான் பட்ட வேதனை வலியும் எதுவும் பெருசா தெரியல தாயி. புலிக்குட்டி, நீ பண்ணது சின்ன விஷயம் இல்லடா, ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிருக்கடா. இல்ல மாமா, எனக்கு இது ஒரு பெரிய விஷயமா தோணல மாமா. நான் சிந்தின இந்த ரத்தம் எல்லாமே ஏன் சின்ராசு, நீங்களே எல்லாரும் போட்ட சோறு மாமா. நான் அதை இந்த குடும்பத்துக்கு திருப்பி கொடுக்கறது இல்ல. எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல மாமா. அண்ணே, உனக்கு எந்த கஷ்டமும் இல்லாம இருக்கலாம்.
ஆனா எனக்கு உன்னை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு காரணமான அந்த ராஜபாண்டியன் துளசியையும் நான் சும்மா விட மாட்டேன். பாட்டி பேசாம இருக்கியா? எந்த நேரத்துல எதை பேசணும்னு தெரிய வேணாமா? இப்ப இந்த பேச்செல்லாம் தேவையா? மாமா எதுக்கு மாமா பொண்ணியை திட்டுறீங்க? திட்டாதீங்க மாமா. பொன்னி சூழல் எதுவுமே தப்புலையே மாமா. ராஜபாண்டி தப்பு பண்றப்பெல்லாம் நம்ம எல்லாரும் மன்னிச்சு விட்டோமே மாமா. அதனாலதான் மாமா இன்னைக்கு அத்த பொண்ணிய கொன்ற அளவுக்கு வந்துட்டான். சொந்தம் பந்தம் உறவு எதையும் பார்க்காம தேர்தலை ஜெயிச்சு பதவியை அடைஞ்சவனு வெறிக்காக அந்த ராஜபாண்டி பையன் கொலை செய்யவே துணிஞ்சுட்டானே மாமா. ஆனா மாமா அந்த துளசி ஜெயிக்க கூடாது மாமா. யாத்தா பொண்ணி தான் ஜெயிக்கணும் மாமா. அதுக்கான வேலையை மட்டும் பாருங்க மாமா. ஆமா சின்ராஸ் எங்க மாமா? புலி, உனக்கு கத்தி குத்து விழுந்த உடனே சின்ராஸ் அங்க வந்து பெரிய கலாட்டா ஆயிடுச்சு. போலீஸ் சின்ராஸையும் ராஜபாண்டியையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப ஸ்டேஷன்ல தான் சின்ராஸ் இருக்கான். அத்தை என்னத்த சொல்றீங்க? ராஜபாண்டி தானே தப்பு பண்ணா. அதுக்கு ஏன் சின்ராஸை கைது பண்ணி கூட்டி போனோம்? விசாரிக்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க. லாயர் வந்துட்டு இருக்காரு. அவர் வந்ததும் ஸ்டேஷனுக்கு போய் ஜாமீன்ல கூட்டிட்டு வந்துருவாரு. அத்தா பொண்ணே சின்ராஸ் எப்படியா கூட்டி வந்துருந்தாயி. அவன் ஜெயிலுக்கு இருக்கிறத நினைச்சு பார்த்தா என் மனசுலாம் வலி தாங்க முடியல தாயி. சின்ராசை எப்படியா வெளியே கொண்டு வந்துருந்தாயி. ஆனா இப்ப யாரெல்லாம் தப்பு பண்ணிருக்கான்னு அவன் இப்ப தெரிஞ்சிருப்பான். அவன் இனிமே துளசிக்காவும் ராஜபாணிக்காவும் சப்போர்ட் பண்ண மாட்டான். ஊர் ஜனங்கள்ட்ட போய் என் சின்ராஸ் என் பொண்டாட்டிக்காக ஓட்டு போடுங்க, அவளை ஜெயிக்க வேணு ஓட்டு கேட்பான் தாயி. ஆனா அதுக்கு பிறகு நீ பிரச்சாரத்துக்குலாம் போக வேண்டாம் தாயி. நீ கட்டாயமா நல்லாத்தூர் பஞ்சாயத்து தலைவி ஆயிடுவே தாயி. புழுக்குட்டிங்கிற பேஷண்ட் எங்க இருக்காரு? உள்ள எமர்ஜென்சி வார்டு. எமர்ஜென்சி வார்டா? எங்க இருக்கு? உள்ள போங்க. அத்தவா அந்த ஒரு வார்த்தையை கேட்டுட்டு ஊருக்காரங்கள அவனுக்கு ஓட்டு போட்டுருவான் தாயி. அத்தை இங்கதான்.